ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் இஃப் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். அது இந்த லாஜிக்கல் ஃபங்க்ஷனில் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் மாதிரி. அந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்க போகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இஃப் அண்ட் ஃபங்க்ஷன். இஃப் ஃபங்க்ஷன் தெரியலனா உங்களுக்கு இஃப் அண்ட் ஃபங்க்ஷன் புரியாது. ஸோ அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இஃப் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஃப் அண்ட் ஃபங்க்ஷனை பாருங்கள். இஃப் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோம்? நம்ம ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த மார்க்ஸை எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், பாஸ் ஆர் ஃபெயில், எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி 2 கண்டிஷனை மட்டும் தான் செக் பண்ணுற மாதிரி பார்த்தோம் இல்லையா? அது இஃப் ஃபங்க்ஷனுக்கு. அதே இஃப் வித் அண்ட் ஃபங்க்ஷன்னா மல்டிபிள் க்ரைட்டீரியாஸை செக் பண்ணுறது. ஸோ இந்த டேபிளை நல்லா கவனிங்க. ஸோ சிமிலர் கைண்ட் ஆஃப் டேட்டா தான் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தேர் மார்க்ஸ் அப்டைன். ஆனால் இங்கே என்னென்னா நம்ம கிரேடை பிரிண்ட் பண்ண போகிறோம். லைக் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுன்னா அவங்க கிரேட் ஏனோ, greater than or equal to 60 and less than 80 இருந்துச்சுன்னா அவங்க கிரேட் பினோ, greater than or equal to 40 and less than 60 இருந்ததுன்னா அவங்களுடைய கிரேட் சினோ, less than 40 இருந்தால் ஃபெயில்னு நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இத்தனை கண்டிஷன் நம்ம செக் பண்ணி அதனுடைய கிரேடை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த இஃப் அண்ட் கண்டிஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த ஃபார்முலா அப்போ எப்படி யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் இதுதான் அதனுடைய சின்டாக்ஸ். ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் போட்டாலே உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் வந்துடும். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன், இது பாருங்க, நம்ம லாஜிக் எழுத போகிறோம். ஸோ இது நம்மக்கிட்ட இருக்கிறது மொத்தம் 4 லாஜிக்ஸ், 80, 60, 40, பிலோ 40. ஸோ ஒவ்வொரு கண்டிஷனை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எழுத போகிறோம். 95 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 இருந்துச்சுன்னா, ஸோ இந்த கண்டிஷனை அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இஃப் அண்ட் D7 greater than or equal to 80 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ரிசல்ட் வரணும்? கிரேட் ஏன்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த லாஜிக் நான் எழுதிட்டேன். இப்போ நான் கம்மா கொடுத்த உடனே அது டீலைட் ஆகிட்டு வேல்யூ இஃப் ட்ரூன்றது ஹைலைட் ஆயிருக்கு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன்னு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்றது டெக்ஸ்ட் அப்படின்றதால நான் வந்து கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எழுதியாச்சு, கம்மா. ஸோ இதோட நம்ம க்ளோஸ் பண்ண போகிறது கிடையாது. லைக் இஃப் ஃபங்க்ஷன் மாதிரி இஃப் அண்ட் ஃபங்க்ஷன் கண்டினியூ ஆக போகுது 4 கண்டிஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன? ஒவ்வொரு கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் இஃப் அண்ட் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். கமா இஃப் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ செகண்ட் கண்டிஷன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 அண்ட் லெஸ் தென் 80. இதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். 95 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60. இங்கே அண்டுக்கு பதிலாக நம்ம கம்மா போடுறோம். கம்மா D7 லெஸ் தென் 80 இருந்துச்சுன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 அப்படின்றதால இங்கே வெறும் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 18 கொடுத்துட்டேன். ஆனால் இங்கே 2 கண்டிஷன் இருக்குது. என்னென்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 இருந்து லெஸ் தென் 80 இருந்துச்சுன்னா கிரேட் பி. அதனால் இங்கே நான் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 60 அண்டுக்கு பதிலாக கம்மா கொடுத்து D7 லெஸ் தென் 16 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வரணும்? கமா கிரேட் பின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ பின்னு கொடுத்து கமா கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷனும் முடிஞ்சிச்சு. மூவிங் டு தேர்ட் கண்டிஷன். இஃப் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இதை அப்படியே எழுதலாம். D7 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 40 அண்ட் D7 லெஸ் தென் 60. ஸோ இந்த கண்டிஷன் எழுதியாச்சு. இதுக்கு நமக்கு என்ன ரிசல்ட் வரணும்? கிரேட் சின்னு ரிசல்ட் வரணும். ஸோ கோட்ஸில் நான் சின்னு கொடுத்துக்கிறேன். ஃபைன், நம்ம இப்போ 3 கண்டிஷன் முடிச்சாச்சு. ஸோ நம்ம ஃபைனல் கண்டிஷன் என்ன? லெஸ் தென் 40 இருந்துச்சுன்னா ஃபெயில்னு நம்ம பிரிண்ட் பண்ணணும். இஃப் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் D7 லெஸ் தென் 40 இருந்துச்சுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பார்த்தோம் எப்படி, இல்லை கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 80 ஒரே கண்டிஷன் தானே, அதே மாதிரி ஃபைனலாக பார்க்கும்போதும் ஒரே கண்டிஷன் தான். லெஸ் தென் 40 இருந்துச்சுனாலே அது ஃபெயில் தான். அதனால் இங்கே ஒரு கண்டிஷன் எழுதுறேன். கம்மா இதுக்கு நம்ம என்ன ரிசல்ட் வரணும்? ஃபெயில்னு வரணும். கோட்ஸில் நான் ஃபெயில்னு டைப் பண்ணுறேன். ஓகே, நம்ம 4 கண்டிஷனும் எழுதியாச்சு. இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். இதில் நிறைய நம்ம ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஆனால் நிறைய ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபினிஷிங் டைமில் நீங்கள் ப்ராக்கெட்ஸை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணலாம், இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. எக்ஸல் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லின்றதால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். சரி பாருங்க, நான் ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண உடனே
நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? பாருங்க நான் இந்த பிராக்கெட் எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த கிரீன் லைட்டாக ஹைலைட் ஆகும். இந்த ஓப்பன் பிராக்கெட்டோடைய க்ளோஸ் பிராக்கெட் தான் நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் டைம் இன்னொரு தடவை பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது இங்கே எங்கேயாவது ஒன்று ஹைலைட் ஆகும். ஓகே பாருங்க. பிராக்கெட் க்ளோஸ் பண்ண உடனே இங்கே நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ பிராக்கெட் க்ளோஸ் பண்ண உடனே இந்த கிரீன் கலரில் ஹைலைட் ஆயிருக்கா? ஓகே. அப்போ இந்த ஓப்பன் பிராக்கெட்டோடைய க்ளோஸ் பிராக்கெட் தான் இது. ஸோ செகண்ட் டைம் நான் திருப்பியும் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த பிராக்கெட் ஹைலைட் ஆகும் பாருங்க. தேர்ட் கண்டிஷனோட பிராக்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கே செகண்ட் கண்டிஷனோட பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணணும். ஸோ இது தேர்டுக்கு, தென் இது ஃபைனல் பிராக்கெட். ஃபைனல் பிராக்கெட் பிளாக் கலரில் தான் க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்க, இது நல்லா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? என்டர். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஃப் ஃபண்டுக்கு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 80 ஏ. இஃப் ஃபண்ட் ரெண்டு கண்டிஷன் 60 அண்ட் 80க்கு பி. தேர்ட் கண்டிஷன் 40 அண்ட் 60க்கு சி. ஃபோர்த் கண்டிஷன் லெஸ் தென் 40 இருந்ததுன்னா ஃபெயில். ஓகேங்களா? ரைட். ஓகே, இங்கே பாருங்க 95 வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் 80ன்றதால உங்களுக்கு ஏன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ண கீழே போடுறேன். அகெயின் 85ன்றது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80ன்றதால உங்களுக்கு ஏன் பிரிண்ட் ஆயிருக்கு. 54 விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40 அண்ட் லெஸ் தென் 60. நமக்கு அப்போது ரிசல்ட் சீன் வரணும். வருதான்னு பார்க்கலாம். காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்ட், சீன் வருது. ஸோ 66 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி கிரேட் வரணும். ஸோ காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். பின்னு வந்துடுச்சு. ஆல் ரைட். இப்போ 40 வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40ன்றது உங்களுக்கு சி கிரேட் தான், அதனால சீன் வருது. இங்கே யாருக்காவது லெஸ் தென் 30, 40 அந்த மாதிரிக்கான்னு பார்க்கலாம். ஓகே, 39 இருக்குங்க. ஸோ இங்கே நமக்கு ஃபெயில்னு பிரிண்ட் ஆகிருக்கணும். ரைட், ஃபெயில்னு வந்துச்சுங்களா? ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா நான் எல்லா செல்ஸுக்குமே நான் அப்ளை பண்ணுறேன். செக் பண்ணிடலாம் இப்போ. ஸோ ஏ கிரேட் எல்லாமே ஸோ கிரேட்டர் தென் 80 அப்படின்றதால எல்லாமே ஏன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பி கிரேட் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60 தான் இருக்குது, லெஸ் தென் 80ன்றதால உங்களுக்கு பி பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சி கிரேட் கிரேட்டர் தென் 40, லெஸ் தென் 60. ஸோ ஃபெயில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் ஃபெயில் ஆயிருக்காரு, 39 மார்க்ஸ் அப்படின்றதால லெஸ் தென் 40. ஓகேங்களா? ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸ், கமா, கோட்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ஃபங்க்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.